கரூரில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவி ஜப்பான் நாட்டில் உள்ள மிக பழமையான பல்கலைக்கழகமான டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் படிக்க இந்திய அளவில் 3வது பேராக தேர்ச்சியாகியுள்ளார். அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. கரூர் நகரத்திற்குட்பட்ட வடிவேல் நகர் அடுத்த NSK நகரில் வசிப்பவர் சவுந்தரராஜன். இவரது இளைய மகள் ஸ்வேதா. கரூரில் உள்ள தனியார் பள்ளியான சங்கரா வித்யாலயா பள்ளியில் CBSE பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு வரை படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் தேர்ச்சியும் பெற்றுள்ளார். அவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே பள்ளியில் நடத்தப்படும் ஜப்பான் மொழி பாடத்திட்டத்தையும் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜப்பான் மொழியின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக 3 பயிற்சி வகுப்புகளில் அவர் தேர்ச்சியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் தன்னுடைய மேல் படிப்பிற்காக ஜப்பான் நாட்டில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடப்பிரிவில் 4 ஆண்டுகள் படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். ஜப்பானில் ஏன் படிக்க விரும்புகிறீர்கள்? இந்த பாடத்திட்டத்தில் படித்து உலகிற்கு என்ன நல்லது செய்ய போகிறீர்கள்? ஜப்பான் மொழியின் மீது ஆர்வம் ஏன் என்பத தலைப்புகளில் கட்டுரைகள் எழுத்து தேர்வு வைத்து ஆன்லைனில் நேர்முக தேர்வு நடத்தியும் அதில் மாணவி ஸ்வேதா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இதன் அடிப்படையில் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கினர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்று காலம் என்பதால் ஆன்லைனில் வகுப்புகள் தொடரப்பட்டு இருக்கின்றன. பின்பு கொரோனா வைரஸ் தொற்று காலம் நீங்கிய பிறகு மேலும் சகஜ நிலை திரும்பிய பிறகு ஜப்பான் சென்று மேல் படிப்பினை தொடரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு நமது கரூர் பூமி யூடியூப் சேனல் வாயிலாக. ஸ்வேதா சவுந்தரராஜன் கரூரில் இருக்கிற ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூலில் 2012லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். இப்போ 2016 ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க ஆரம்பித்தேன். இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணது எங்கள் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் அசோக் சங்கர். படிக்கிறதுலேருந்தே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் இயர் நாங்கள் ஜப்பானுக்கு ஒரு 10 days ட்ரிப் போயிருந்தோம். சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் கீழே நிப்போன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற டெக்னாலஜி, அந்த கண்ட்ரி, பீப்புள் எல்லாமே பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவில் பீக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக என்வாயர்மெண்டல் சயின்ஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ செலக்ட் ஆகிருக்கேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ரொம்ப கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப அகாடமிக் சைடில் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த செப்டம்பர் 14 காலேஜ் போக வேண்டியது. ஆனால் இப்போ கோவிட்ன்றதுனால ஃப்ளைட்ஸ் எதுவும் போகாததுனால இப்போ ஆன்லைனாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. இப்போ இந்தியாவிலேருந்து இந்த ப்ரோக்ராம்க்கு மொத்தமாக 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோலையும் சரி, இந்த ப்ரோக்ராம்லேயும் சரி, மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. CBSE போர்ட்லேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ போகிறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் போகிறேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஃபேமிலிக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணப்போ ஒரு செமினார் மாதிரி வச்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் படிக்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து, அப்புறம் அந்த ஜப்பான் கண்ட்ரிஸ் பற்றி வந்து நிறைய சர்ச் பண்ணதில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அங்கே படிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. பழனிசாமி, கரூரில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் ஸ்ரீ சங்கரா ஜப்பான் மொழி பள்ளியை நடத்திட்டு வர்றோம். இது வரைக்கும் 1500 மாணவர்களுக்கு ஜப்பான் மொழி கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஜப்பானில் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். எங்கள் நிறுவனம் மூலியமாக 80 இன்ஜினியர்ஸ் வந்து இன்றைக்கி ஜப்பானில் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் 25 மாணவர்கள் வந்து நம்ம கரூரை சேர்ந்த மாணவர்கள். எல்லாருமே வந்து கிராமப்புற மாணவர்கள், எல்லாருமே கிராமப்புற மாணவர்கள். இவங்க எல்லாருமே இந்த ஜப்பானில் வேலை கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க இந்த ஜப்பான் மொழியை கற்றுக்கிட்டது. ஏன் வந்து ஜப்பான் நாட்டில் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நம்ம ஏன் வந்து ஜப்பான் நாட்டு மொழியை கற்றுக்கணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜப்பானில் வந்து நிறைய தொழில்நுட்பம் இருக்குது, நிறைய பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து மேன் பவர் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 46.7. இதனால் வந்து அவங்க ஃபாரினர்ஸை வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நிறையா இன்வைட் பண்ணுறாங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களும் நிறையா வந்து அவங்க வரவேற்கிறாங்க. குறிப்பாக இந்தியன் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கே நிறைய வந்து மதிப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது. இங்கே வந்து கவர்மெண்ட் இது சொல்லணுமா வேணாம் இல்லையா? ஜப்பானுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து ஒரு உலகம் முழுக்க ஒரு ஜப்பான் மொழி டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. இது வந்து ஜப்பனீஸ் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய எக்ஸாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜப்பானில். இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவில் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், சென்னை, புனே இந்த நகரங்களில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த எக்ஸாமை வந்து முதன்முறையாக கரூரில் வந்து இந்த எக்ஸாமை நடத்த போகிறோம். ஆக்சுவலாக ஜூலையிலே நடத்திருக்கணும் இந்த எக்ஸாமை. அன்ஃபார்ச்சுனேட்டாக கொரோனா ப்ராப்ளம் இருந்ததுனால ஜூலையில் நம்மளால் நடத்த முடியல. டிசம்பரில் இந்த எக்ஸாமை வந்து நடத்த போகிறோம். இது வந்து நம்ம கரூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜப்பான் தூதரகம், ஜப்பான் கான்சுலேட், இங்கே எல்லாமே வந்து இந்த எக்ஸாமில் இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த எக்ஸாம் நடக்கும்போது ஜப்பான் கான்சுலேட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து அப்சர்வராக இந்த எக்ஸாமுக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் கரூருக்கு வர்றதுனால கரூர் மேலும் மேலும் எல்லார்கிட்டையும் ஜப்பான் நாட்டு மக்களோடையும் சரி, அவங்களோட அஃபீஷியல்ஸ்கிட்டையும் கரூர் நகரம் வந்து நல்லாவே பிரபலமாக போகுது இதனால். நன்றி.